ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு நல்லா சுட சுட சாதம் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. சாப்பாடு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ தான் வந்து அரிசி போட்டிருக்கேன். அதுக்குள்ளே நம்ம கருவாடு முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். கருவாடு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து நெத்திலி கருவாடுன்னு சொல்லுவாங்களே அந்த கருவாடு. அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 தக்காளி, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேனில் வந்து கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் வெந்து அந்த பச்சை வாசம் போகட்டும். நல்லா கொஞ்சம் வந்து கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கருவாடு வந்து அந்த அளவுக்கு உப்பாக இருக்காது. அதனால் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மற்ற கருவாடு இந்த கருவாடுலாம் சொல்லுவாங்க இல்லையா, வாழை கருவாடு, அதெல்லாம் வந்து நிறைய உப்பு இருக்கும். அதனால் அதுக்கு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த கருவாடுக்கு வந்து நம்ம வந்து உப்பு தாராளமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அடுத்து மீன் வறுவல் மசாலா வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து பாப்பாங்க சாப்பிட்றதுனால மிளகாத்தூள் வந்து சேர்க்கலை, வெறும் வறுவல் மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா வரமிளகாத்தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் கருவாட்டை வந்து கழுவி நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த தலையை கட் பண்ணிட்டு இந்த உள்ள கருப்பு கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு 2 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ கருவாட்டை நம்ம வந்து அந்த தக்காளியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 பரட்டு மட்டும் பரட்டி விடலாம். எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் வந்து கருவாடும் வந்து நல்லா குக்காகி வந்துடும். இந்த கருவாடு முட்டை தொக்கு வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மிக்சியில் அந்த அடித்து ஊற்றுற டைம் மட்டும்தான். இது வந்து நம்ம நல்லா இட்லி, தோசை, நல்லா சுட சுட இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, அதுவும் இந்த கூழ் ஐட்டத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராகி கூழ், கம்மங்கூழ், பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். நான் வந்து ஒரு முட்டை மட்டும் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நிறைய கருவாடு சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 2, 3 முட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஈக்குவலாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்ட்டான கருவாட்டு முட்டை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து சாப்பாடு வெந்துருச்சு. நான் வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான். ஆஃப்டர்நூனுக்கு சுட சுட சாதம், அப்புறம் வந்து நம்மளோட கருவாட்டு முட்டை தொக்கு, அப்புறம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கேன். டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி வந்து நான் சென்னாக்குனி கருவாடு எப்படி செய்யுங்க வீடியோ போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள்.